ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஜேகே டயர் சிக்ஷா சாரதி ஸ்காலர்ஷிப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்காலர்ஷிப்கான எலிஜிபிலிட்டி என்ன, ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் எவ்வளோ, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்காலர்ஷிப்கான எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்க்கலாம். மெயினாக இந்த ஸ்காலர்ஷிப் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களோட ஃபாதர் கண்டிப்பாக ஹெவி வெஹிக்கிள் டிரைவராக இருக்கணும். நீங்கள் ஜென்ரல் ஆர் ப்ரொஃபஷனல் யூஜி கோர்சஸ் ஆர் டிப்ளமா கோர்சஸ்லாம் என்ரோல் பண்ணியிருக்கணும். உங்களோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் அகடமிக் இயரில் மினிமம் 55% மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். உங்களோட பேரண்ட்டோட ஆனுவல் இன்கம் 5 lakhsக்குள்ளே இருக்கணும். ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், உத்தரகாண்ட் அண்ட் கர்நாடகா, தமிழ்நாடு இந்த ஸ்டேட்ஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷனல் யூஜி கோர்சஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 25,000, ஜென்ரல் யூஜி கோர்சஸும் டிப்ளமா கோர்சஸும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 15,000 ப்ரொவைட் பண்ணுறாங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, கரண்ட் அட்மிஷன் ப்ரூஃப்க்கு அட்மிஷன் லெட்டர் இல்லைனா ஐடி கார்டு, ப்ரீவியஸ் இயரோட மார்க் ஷீட்டு, அடுத்தது உங்களோட ஃபீஸ் ரெசிப்ட்டு, போனஃபைடு சர்டிஃபிகேட்டு, 10th 12th மார்க் ஷீட்டு, ப்ரூஃப் ஆஃப் ஃபேமிலி இன்கம்க்கு இன்கம் சர்டிஃபிகேட்டு, ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டிக்கு பேன் கார்டு, மாஸ்க்டு ஆதார் கார்டு ஆர் டிரைவிங் லைசன்ஸு. இந்த மூணில் நம்ம ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணால் போதும். பேங்க் பாஸ்புக்கு, ப்ரூஃப் ஆஃப் பேரண்ட் ப்ரொஃபஷன், அதாவது உங்கள் ஃபாதரோட கமர்ஷியல் டிரைவிங் லைசன்ஸு. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் சப்மிட் பண்ணணும். இப்போது இந்த ஸ்காலர்ஷிப்க்கு எப்படி அப்ளை பண்ணணுங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுளில் போய் படி ஃபோர் ஸ்டடி அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. இதில் இந்த ஃபஸ்ட்டு லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே மேலே 3 லைன்ஸ் இருக்கும். இதில் லைவ் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கீழே லாஸ்ட்டாக ஜேகே டயர் சிக்ஷா சாரதி ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்னு கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே எலிஜிபிலிட்டி, ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் எவ்வளோ, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் கோ த்ரூ பண்ணிவிட்டு ஹவு கேன் யூ அப்ளை கீழே பார்த்தீங்கன்னா அப்ளை நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி இந்த போர்ட்டலில் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறப்போ கொடுத்த உங்கள் மொபைல் நம்பர் இல்லைனா மெயில் ஐடி என்ட்ரு பண்ணி உங்கள் பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த போர்ட்டலில் நீங்கள் ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, கீழே க்ரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த போர்ட்டலில் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணணும். நீங்கள் ஒரு டைம் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் யூஜி ஆர் பிஜி முடிக்கிற வரைக்கும் இந்த போர்ட்டலில் வர எல்லா ஸ்காலர்ஷிப்க்கும் நீங்கள் இதே ப்ரொஃபைலை வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த க்ரியேட் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் சைன் அப் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மெயில் ஐடி, மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு இதெல்லாம் கொடுத்துட்டு ஐ அக்ரிங்கிற இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சைன் அப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் க்ரியேட் ஆயிரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட அகடமிக் டீட்டெயிலை, உங்களோட 10th 12th டீட்டெயில்ஸை கொடுக்கணும். கம்யூனிகேஷன் அட்ரஸ் டீட்டெயிலாக உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் கொடுக்கணும். பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, பேங்க் நேமு, பிரான்ச்சு, ஐஎஃப்எஸ்சி கோடு இதெல்லாம் கொடுக்கணும். அது இல்லாமல் நீங்கள் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட், இன்கம் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஃபீஸ் ரெசிப்ட்டு, ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு, போனஃபைடு சர்டிஃபிகேட், உங்களோட காலேஜ் ஐடி கார்டு, அடுத்தது பார்த்திங்கன்னா உங்கள் பேங்க் பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜு. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி நீங்கள் இந்த போர்ட்டலில் ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இப்போது அடுத்த விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதையும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. என்ன விஷயம் அப்படின்னா, இந்த போர்ட்டலில் அப்ளை பண்ணுற ஸ்காலர்ஷிப்க்கு ஒரு சில ஸ்காலர்ஷிப்ஸ்க்கு அவங்க வீடியோ கான்ஃபரன்ஸ் இன்டர்வியூ இல்லைன்னா டெலிஃபோனிக் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. இன்டர்வியூ அப்படின்னா இதில் சப்ஜெக்ட் ரிலவெண்ட்டாலாம் கேட்பாங்களோ அப்படின்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் இங்கே கொடுத்த டீட்டெயில் கரெக்டான டீட்டெயிலை தான் கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறத அவங்க செக் பண்ணுறதுக்காக வீடியோ கான்ஃபரன்சிங் இன்டர்வியூ இல்லைனா டெலிஃபோனிக் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த இன்டர்வியூவை நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா தான் உங்களோட அப்ளிகேஷன் என்டையர் ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆனதாக அர்த்தம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த போர்ட்டல்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஜிபே நம்பர், உங்கள் அக்கௌண்ட் நம்பரு, உங்களோட ஓடிபி இதை எதையுமே கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்குறாங்கன்னா இந்த போர்ட்டலையே ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் கொரீஸை கேட்டுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க கியூஆர் கோடை சென்ட் பண்ணி அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுங்கள், உங்களுக்கு மொத்த அமௌண்ட்டையும் நாங்கள் ஒரே சிங்கிள் பேமெண்ட்டில் அனுப்பிச்சிட்றோம் அப்படின்லாம் சொல்லி உங்களை எதுவுமே சொல்ல மாட்டாங்க. கியூஆர் கோட் அப்படிங்கிறது நம்ம பே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. நம்ம எந்த இடத்துலையுமே கியூஆர் கோடை காமிச்சு அமௌண்ட் எங்கேயும் ரிசீவ் பண்ண மாட்டோம். ஸோ இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா இதெல்லாம் ஸ்கேமு. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் அவேராக இருந்துக்கணும்.
இது எல்லா ஸ்காலர்ஷிப்க்கும் பண்ண மாட்டாங்க. ஏதாவது 1 or 2 இடத்துல மட்டும்தான் இது நடக்கும். ஸோ அதனால் நீங்கள் அவேராக இருந்துக்கோங்க. நீங்கள் ஒரு வேளை டெலிஃபோனிக் இன்டர்வியூவோ இல்லை வீடியோ கான்ஃபரன்சிங் இன்டர்வியூவோ அவங்க வந்து ஷெட்யூல் கொடுக்குற டைமில் உங்களால் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா அவங்க திரும்ப ரீஷெட்யூல் டேட் அண்ட் டைம் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு உங்களோட மெயிலுக்கோ இல்லை உங்கள் வாட்ஸ்அப்க்கோ சென்ட் பண்ணுவாங்க. அந்த டைமில் கூட நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அந்த ரீஷெட்யூல் ஆர் ஷெட்யூலை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மெயிலுக்கு இல்லை உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அவங்க சென்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.